தண்ணி கேக்குறாரு. அண்டார்டிகாவுல மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டியோட புருஷன் வாழ முடியாது. 15 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காரு சொல்லிட்டேன். இனிமேல் பெண்கள் வாழ்க்கை துணையாக வேண்டாம், ஆண்கள் ஆண்களோடு வாழுங்களே. ஒரு மாற்றம் வருட்ட. பெஸ்ட் மணி கோல்ட் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் பவர்ட் பை PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், மஹன்யாஸ், செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ். அந்த பக்கம் பாருங்க, மேட்டாங்காட்ட உழுதோடு கேட்டா இது மாதிரி மேனாமிடிக்கல கட்டின ஆண்களும் கேட்டாங்க. என் பைய தத்தி தத்தி நடக்கிறா. ஏய் இங்க பாருடி தம்பி நடக்கிறா. எங்க அப்ப நாட்டவன் அழுகிறான் பாரு. உங்க ஆத்தா வாய் காலவா மாதிரியே அழுகிறாங்க. சிரிச்சா உங்க அம்மா, அழுதா மட்டும் எங்க அம்மாடா. எஃப்சிக்கு போயிட்டு வந்த வண்டியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பொண்டாட்டியும் சொல் பேச்ச கேட்கறதுக்கு எப்படி 2 வாரம் ஆகுங்கிறத தயவு செய்து எதிர நீ மறந்துடாதீங்க. பழனியோட மனைவி எப்பவுமே என்கிட்ட ஒரு குறை சொல்லுவாங்க. இந்த பட்டிமன்றத்தில் நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன், யாரும் அவங்கவுங்க வீட்டுல பேசுறதே இல்லை. இந்த அம்மா அங்க அடிக்க, அந்த அம்மா அங்க அடிக்க, நடுவருதான் நான் என்னையவே நான் அடிச்சுக்கிட்டு நான் இருக்க வேண்டியது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே திட்டுனா அது அப்பா ஸ்டைல், சாப்பிட்டதுக்கு அப்புறம் திட்டுனா அது அம்மா ஸ்டைல். சாப்பாடு இன்னைக்கு என்னம்மான்னு கேட்கும் போதே திட்டுனா அதுதான் பொண்டாட்டி ஸ்டைல். முதல்ல பேச வந்த அன்னபாரதி சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரு முழுகிருவன்னு தண்ணி குடிக்க மாட்டாரா. நீ முழுகிருவன்னு தண்ணி குடுக்காமலே இருந்தா அவருக்கு கிட்னில கல்லு வந்திருக்கு, அது தெரியுமா உனக்கு? அவர் வீட்டுக்காருக்கு கிட்னில கல் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. ஏன்னா இவங்களுக்கே தெரியாது, வாட்ஸ்அப்ல அனுப்புறாரா? என்ன அவர் பாருங்க, வாட்ஸ்அப்ல கிட்னியவே அனுப்பியிருக்காரு. இந்த அம்மா பார்த்து 4 கல்லா நான் வீடு கட்டுறப்ப கொடுங்க சார் அப்படின்னு. சார் வாட்ஸ்அப்ல கிட்னி அனுப்புனா தப்பு கிடையாது சார், ஹார்ட் தான் சார் அடுத்த பொண்ணுக்கு அனுப்ப கூடாது. அதான் சார் ஆண்கள். கை தட்டுங்க ஆண்கள்லாம். முதல்ல ஆண்களுக்கு பாராட்டி பேச வந்திருக்கேன். என்ன அப்படி என்ன மிரட்டி வாங்குறீங்க கைதட்டா? தீபாக்கா அவங்க வெயிட்டுக்கே அவ்வளவு பேசும்போது என் வெயிட்டுக்கு நான் எவ்வளவு பேசணும் நான் கேக்குறேன். அன்னபாரதி சொன்னாங்க, வீட்டுல இருக்க கசங்கி இருக்கிற துணிய பூரா நான் தான் இஸ்திரி போடுறேன், ஏன்னா நான் தான் குடும்ப இஸ்திரி. உன் வீட்டுக்கார புடவைய துவச்சு காய போடுறாரு, அதை சொன்னியம்மா உண்மைய? நடுவர் அவர்களே அந்த பக்கம் பாருங்க, மேட்டாங்காட்ட உழுதோடு கேட்டா இது மாதிரி மேனாமிடிக்கல கட்டின ஆண்களும் கேட்டாங்க. அந்த உண்மையை பேசுறதுக்கு தான் அன்னலட்சுமி திருச்சில இருந்து தெரிச்சு வந்திருக்கேன். தீபா வேற ஏமா நடுவர் ஆகவே சொல்ல சொல்ல மணி அடிக்க அடிக்க நீ வாட்ல சொல் பேச்சு கேட்காம பேசிக்கிட்டே இருக்க. நீ எல்லாம் புருஷ பேச்சு எப்படி கேட்ப? அவர்லாம் இந்த மணி 10 கோயில் மணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டுல. அவன் கிடைக்காம இருக்கேன். நீ மதுரைக்கு வாப்பா, தீபா கிட்ட ஐடியா கேளுப்பா. ஒண்ணுகிட்ட ஐடியா கேட்காம இருந்ததால தான் டிஎஸ்கே குடும்பம் இது வரைக்கும் பொழைக்குது. உன்கிட்ட போன் பண்ணி மட்டும் ஐடியா கேட்டிருந்தாப்ப நடுத்தருக்கு வந்திருப்பாப்ல, படத்துல நடிச்சிருப்பாப்ல. அடுத்ததா தீபா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உண்மையே நல்ல பொண்ணுங்க. திருச்சிற்றம்பலத்துல ஆரம்பிச்சு சின்ன வீட்டுல முடிச்ச ஒரே பேச்சாளர் தீபா மட்டும்தான். நடுவர் அவர்களே அதான் இதுல வேற நடுவர் பெருமை பீட்டாக்களையும் இதுல பிளைட்ல வரும்போது மனப்படம் பண்ணாங்களா மண்டோதரிய. இங்க ரூம்ல எங்க 3 பேரையும் பாடப்படுத்துவது அந்த அம்மா. எங்களையே இந்த பாடுபடுத்துற கட்ட கொடுக்குற என்ன பாடுபடுத்துற. ரூம்லயே மண்டோதரி மண்டோதரி பாட்டு மண்டோதரி பாட்டு மண்டோதரி பாட்டு. மேடையிலே 4 பக்கத்தை திருப்பி மண்டோதரி மண்டோதரி. நடுவர் பெல்லடிக்க பெல்லடிக்க மண்டோதரி மண்டோதரி. ஏமா அங்க பிளைட்ல இதே பழக்கம் நாளைக்கு ஷூட்டிங்ல போய் மேடம் உங்க பேர் என்ன? மண்டோதரி 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 மண்டோதரி. என்னது மண்டோதரியா? நேத்து வரைக்கும் இந்த பெண்கள் தான் குடும்பத்தின் தலைவலிக்கு மிகச்சிறந்த உதாரணமே தீபா தான். ஏன் தெரியுமா? பிளைட்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை ஆரம்பிச்சு பட்டிமன்ற மேடை வரைக்கும் கொண்டு வந்து சொல்லாம உட்கார்ந்து போற தெரியுமா? இதே மாதிரிதான் எல்லா பெண்களும் வீட்டுல சொல்ல வேண்டிய விஷயத்த கணவன்கிட்ட சொல்லாம கடைசி வரைக்குமே உம்மனா மூஞ்சி மாதிரியே வச்சுக்கிட்டு குடும்பத்தை கெடுக்கிறது இப்ப எங்க பெண்கள் தான். உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? உண்மையை சொன்னா நம்பி கை தட்டுவாங்க. நாங்க தான் சொல்ல முடியல, நீயாவது போய் சொல்லுமான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன எல்லார் வீட்டுக்காரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறாங்க? என்ன ஒட்டு மொத்தமா நீங்க என்ன வாட்ஸ்அப் குரூப் என்ன வச்சிருக்கீங்க? எல்லோரும் வீட்டுக்காரர் குரூப். அடுத்தது ஒண்ணு போட்டாங்க, இந்த 5 கல்லு வச்சு விளையாடுவாங்க தெரியுமா? கல்ல தூக்கி போட்டு அது வீட்டுக்காரா கீழே நாத்தனார் அப்படிப்பாங்களாம். திரும்ப கல்ல தூக்கி போடுவாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது?
பொம்பளை ஆளுங்க பிறந்ததுல இருந்தே புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் தூக்கி தூக்கி பந்தாடுற ஒரே நபர் கணவன் தானே விளையாட்டுலயே சொல்லி முடிச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் விளையாட்டா இருந்தாலும் ஆண்கள் அலாட்டா இருக்கிறனால தான் குடும்பம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா ஆண்களும் நினைக்கிறது, நடுவர் உட்பட எல்லா ஆண்களும் நினைக்கிறது என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணும்போது matrimony.comல தேடும் பொழுதே முதல் மரியாதை ராதா மாதிரி மனைவி அமைங்க தான் தேடி தேடி அலையறீங்க. வந்து வாச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாம் வடிவு கரிசி மாதிரியே வந்து உட்கார்ந்து வடிவு கரிசி மாதிரியே வந்து உட்கார்ந்து அதை பண்ணியா இதை பண்ணியா. நடுவர்களே, இன்னைக்கு நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாம எதிரில இருந்து ஏன் தெரியுமா பேசுறேன்? இன்னைக்கு என் வீட்டுக்காட்ட கேட்டேன், மாமா இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? குடும்பத்தின் தலைவலி, தலைவனா தலைவியான்னு கேட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு பெண்கள் படுத்தக்கூடிய பாடம்லாம் சொல்லணும், நான் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்துறேன்னு கேட்டேன். அதுக்கு என் வீட்டுக்காரு பெருந்தன்மை என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படிலாம் சொல்லாத தங்கம், நீ என்னை கொடுமையாப்படுத்துற, அடுக்கு மாடியில ஏறதுக்கு தேவை லிஃப்ட், அன்னலட்சி மாதிரி ஒய்ஃப் அமைறது எவ்வளவு பெரிய கிஃப்ட்னாரு. நீங்க கிளம்பலாம் சார். நான் உங்களை இது பண்ணல, நான் தான் கெஞ்சி கயிறு உட்கார சொன்னேன். உண்மையை சொல்றாருன்னு அர்த்தமா? அந்த அம்மா அப்படியே நீர்ல மூழ்கிடுவாங்கன்னு தண்ணி குடிக்காம இருக்கு. எல்லா ஆண்களும் குடும்பத்தை வாழ்க்கையை நடத்துறதுக்காக மனைவியை பாராட்டி பாராட்டி இப்படி பொய் சொல்லி குடும்பம் நடத்தினா மட்டும்தான் அந்த வண்டி சக்கரமே ஓடும். இல்லாட்டினா கடையாளி கலட்டு ரோட்ல தான் ஓடும். எந்த புருஷனும் நல்ல புருஷன் தான் கல்யாணம் பண்ணையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் பொண்டாட்டி அமைவதிலே, பொண்டாட்டி அமைவதிலே. முடிஞ்சு போச்சு ஜோலி. நடுவர்களே முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சொல்லி முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா தலைவி வந்து தலைவலின்னு சொல்றேன்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே திட்டுனா அது அப்பா ஸ்டைலு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் திட்டுனா அது அம்மா ஸ்டைலு, சாப்பாடு இன்னைக்கு என்னம்மான்னு கேட்கும் போதே திட்டுனா அதுதான் பொண்டாட்டி ஸ்டைல். ஒவ்வொரு கணவனும் வீட்டுல போய் படாத பாடுபட்டு இந்த குடும்பத்தை நடத்தும் போது எங்களுக்கு பெண்கள் தலைவலியாகத்தான் தெரியுறாங்க. ஏன் தெரியுங்களா? என்னைக்காவது ஆடுக்கு மாடுக்கு கழுதைக்கு சுகர் வந்திருக்கா சார்? அதுக்கு என்ன பார்த்து கேக்குறீங்க? இல்ல வெட்டனரி டாக்டர் மாதிரி தெரியும். கழுதைக்கு சுகர் கழுதைக்கு தான கேட்கணும். என்னைக்காவது ஆடு மாடு நாய்க்கு குதிரைக்கு என்னைக்காவது சுகர் வந்திருக்கா? பிபி வந்திருக்கா? ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? வந்ததே இல்ல. கல்யாணம் பண்ணி எண்ணி 4 வருஷத்துல ஆண்களுக்கு மட்டும் தான் பிபி வருது, சுகர் வருது, அட்டாக் வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தொந்தரவுன்னு அர்த்தம். ஆடு மாடெல்லாம் கல்யாணம் பண்ணலாம், இதுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணதுனால அத்தனை வியாதி தன்னால வந்து சேருதுன்னா தலைவலியாக இருக்கக்கூடிய இந்த மனைவியால தான். நிறைவு பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மனைவி இல்லைன்னா தான் கடைசி காலம் ஆண்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். மனைவி இருக்கும் போது வாழ்நாள் முழுவதுமே கஷ்டமா இருக்குதே, அதை சொல்றாங்களா ஆண்கள் யாராவது? நீங்க பண்ற அத்தனை கொடுமைகளுமே ஒரு அந்த பெண்கள் பண்ணக்கூடிய உண்மையான தவறு எது தெரியுமா? ஒரு பெண்ணாக இருந்து இன்னைக்கு நான் சொல்றேன் சார், எங்க பெண்ணா இருந்து சொல்றீங்களா? நல்ல ஜோக்கா இருக்கு இது. நடுவர்களே, இந்த பெண்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவங்க அம்மா வீட்டுல என்ன செஞ்சிருக்காங்களோ அதை பாத்திரத்துல போட்டு கொடுப்பாங்க. அதோட நிப்பாட்டிக்கிட்டா சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் பத்தி போட்டு கொடுத்து அனுப்புறது அவங்கதான். அதனாலதான் எஃப்சிக்கு போயிட்டு வந்த வண்டியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பொண்டாட்டியும் சொல் பேச்ச கேட்கறதுக்கு எப்படி 2 வாரம் ஆகுங்கிறத தயவு செய்து எதிர நீ மறந்துடாதீங்க. எப்பொழுதுமே இந்த கட்டின மனைவி தலைவலியா ஏன் தெரியுமா தெரியறாங்க? தான் வீட்டு சொந்தங்களை பத்தி குழந்தைகளிடத்தில் உயர்வாக சொல்வது இந்த பெண்கள் தான். சித்தி பாத்தியா, பெரியம்மாவை பாத்தியா, மாமாவை பாத்தியான்னு தன்னுடைய குடும்ப உறவுகளை உயர்வாகவும் தன் கணவன் இருக்கக்கூடிய உறவுகளை பூரா அவங்க கிட்ட குறை சொல்லி வளர்த்து தன் கணவன் வீட்டு உறவுகளை விட தன் தாய் வீட்டு உறவுகள் தான் சிறந்தவர்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு கூட நல்ல விஷயங்களை சொல்லி தராத ஒரே உறவு மனைவியாக தலைவலி மட்டும்தான். நிறைவா ஒரு விஷயத்த சொல்றேங்க. ஒரே ஒரு 2 செகண்ட்ல ஒரு வீடியோ பார்த்தேன். கண் கலங்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் இந்த தப்ப கண்டிப்பா எல்லாருமே பண்றோம். ஒரு மனைவி அவங்க கணவன்கிட்ட சொல்றா, உங்க அப்பாவுக்கு என்னால சாப்பாடு சமைச்சு போட முடியாது, உங்க அப்பாவுக்கெல்லாம் என்னால சேவை செய்ய முடியாது, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுட்டு வான்னு அந்த மனைவி டெய்லியும் டார்ச்சர் பண்ண கொண்டு போய் அந்த கணவன் தன்னுடைய அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு போன் பண்ணி சொல்லுவாரு, நல்ல வசதியாதாம இருக்கு, நான் அப்பாவை நான் கொண்டு வந்து முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டேன்னு சொல்லுவாரு. அந்த முதியோர் இல்லத்தை நடத்தக்கூடிய ஒரு ஃபாதர் வெளியில வருவாரு, எங்க அப்பாவை கொஞ்சம் பாத்துக்கங்க, முதியோர் இல்லத்துல எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்லிதான் நான் இங்க கொண்டு வந்து தேடி சேர்த்தேன்னு. அதுக்கு அந்த ஃபாதர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, 25 வருஷத்துக்கு முன்னாடி
இதே அனாதை ஆசிரமத்துல இருந்துதான் உங்க அப்பா ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்து கொண்டு போனாரு. இன்னைக்கு அந்த பிள்ளை கொண்டு வந்து அந்த தகப்பனையே கொண்டு வந்து முதியோர் இடத்துல சேர்க்கிறேன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் உழைச்ச சம்பாதியத்தில் இருக்கக்கூடிய ஊதியத்தை கூட மனைவியிடம் கேட்டு தரக்கூடிய சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தின் தலைவலி என்னைக்குமே தலைவியே தலைவியே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல தலைப்பு இங்கு கொடுத்திருக்கீங்க. குடும்பத்தின் தலைவலி தலைவனா தலைவியா, இதுதான் கேள்வி. எதிரணியிலிருந்து நிறைய குற்றச்சாட்டுக்களை பெண்கள் மீது வச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, நான் எதிரணியில ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேங்க. இவ்வளவு பேசுனீங்கல்ல, அன்னபாரதி சொன்னது மாதிரி ஒரு நாள் வேண்டாம், 1 மணி நேரம் நாங்க இல்லைன்னா உங்களால பொழப்புத்தனம் நடத்த முடியுமா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு 6:50க்கே நான் பஸ் ஏறிட்டேன். எங்க 7:30 தான் எந்திரிச்சிருக்கும் போல இருக்குது. எனக்கு போன் பண்ணுச்சு, என்னம்மா டிஃபன் எதுவும் செய்யாம போயிட்டியேன்னு. நேரம் ஆயிடுச்சுங்க, அதனால கிளம்பிட்டேன். இப்ப நான் காலையில எங்க சாப்பிடுறதுனாரு, கடையில சாப்பிடுங்கன்னு. ஐயோ, ஏற்கனவே கடையில சாப்பிட்டு அது வாயிலி மொட்டுல வயிற்றுலி மொட்டுல போயிட்டே இருக்குது, அதனால நான் கடையில சாப்பிட முடியாதம்மான்னாரு. நான் சொன்னேன், சரி அப்போ ஒண்ணு பண்ணுங்க, மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன், எடுத்து இட்லி ஊத்துங்க, இட்லி பொடி இருக்குது, தொட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எனக்கு இட்லி ஊத்த தெரியாதேன்னாரு. 40 நெருங்கி இருக்கிறோம். கல்யாண வாழ்க்கையில நாங்க 40 வருஷத்தை தொட போறோம், இட்லி ஊத்த தெரியல. சரி நான் சொல்றேன் செய்யுங்க. சரி போனை கட் பண்ணாத, காதிலேயே வச்சுக்கோ, சொல்லு. இட்லி மாவை எடுங்க, எடுத்துட்டேன். நல்லா கலக்குங்க, கலக்கிட்டேன். இட்லி பாத்திரத்தை எடுங்க, எடுத்துட்டேன். தண்ணிய ஊத்துங்க, ஊத்திட்டேன். இட்லி தட்டத்துல மாவை ஊத்துங்க, ஊத்திட்டு ஒழுகுது. என்ன ஒழுகுதுன்னு? மாவு ஒழுகுது. இட்லி துணி போட்டீங்களான்னு நீ சொல்லவே இல்லை. போடையா இட்லி துணிய போட்டுட்ட, மாவை ஊத்து, நல்ல குப்புன்னு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குபுக்கு குபுக்குன்னு ஆவி வரு, வெந்துடுச்சுன்னு அர்த்தம், எடுத்து போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நடுவர் அவர்களே, 10 நிமிஷம் கழிச்சு மறுபடி போன் வருது, ஆவியே வரல. ஐயோ நல்லா பாருங்க, ஆவி வருன்னு. அந்த ஆவி வர்றக்குள்ள என்றாவி போயிருமாட்டிருக்குது. அத்தா ஆவி வரலேன்னாரு. அடுப்ப பத்த வச்சீங்களான்னு நீ சொல்லவே இல்லை. நாங்க இல்லைன்னா 1 மணி நேரம் உங்களால சமாளிக்க முடியாது. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க தலைவலியா? நடுவர் அவர்களே, பாரதி இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரேன்னா அவனுக்கு பால் காய்ச்சி தெரியலீங்க. இரும்ப காய்ச்சி உருக்குன்னா அவனுக்கு பால் காய்ச்சி தெரியல. பாண்டிச்சேரியில பாரதி இருந்தார். செல்லம்மா பாரதி ஊருக்கு போயிட்டாங்க. இவருக்கு எப்படி பால் காய்ச்சறதுன்னு தெரியல, விறகு வச்சு அடுப்ப பத்த வைக்கணும்னு தெரியல. எல்லா காகிதத்தை போட்டு வீடே புகை மண்டலம். பாரதிதாசன் வந்தாரு. பாரதி என்ன பண்றீங்க? பால் காய்ச்சிட்டு இருக்கிற. செல்லம்மா ஊருக்கு போயிட்டாங்க. சரி விடுங்க பாரதி, நான் காய்ச்சறேன். பாரதிதாசன் முயற்சி பண்ணாரு, அவருக்கும் காய்ச்ச தெரியல, விட்டுட்டு போயிட்டாரு. போயிட்டு அடுத்த நாள் பார்த்தா எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்திலேயே அப்படியே தலைக்கு கைய வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. அவன் காய்ச்சின பால் பாத்திரத்துக்கு கீழே ஒரு சீட்டு எழுதி வச்சிருந்தா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடான்னு சொல்லி அந்த பாரதிக்கு தெரிஞ்சிருக்குதே, இந்த பாவிகளுக்கு தெரியலையேன்னு தான் நாங்க வருத்தத்தோட நின்றுட்டு இருக்கோம். இல்ல எத்தனை பேசிட்டு போயிருக்கிறீங்க ஐயா? இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? இல்லைங்க, உங்க மேல விழுதாட்டி எனக்கும் சேர்த்து விழுந்துரும் போலயே. நடுவர் அவர்களே, நீங்க இப்ப நடுவர், நான் எதுவுமே சொல்லல. பெரும்பாலான குற்றச்சாட்டு எதிரணியிலிருந்து தானே வந்தது. அதுல பழனி கேட்கிறாரு, அண்டார்டிகாவுல மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டியோட புருஷ வாழ முடியாது. 15 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, சொல்லிட்டேன்.
இந்த ஒரு டைலாக் சொல்லி சொல்லியே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. வேண்டாங்க நடுவர் அவர்களே, இந்த தீபாவளியிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை செய்வோம். இனிமேல் பெண்கள் வாழ்க்கை துணையாக வேண்டாம், ஆண்கள் ஆண்களோடு வாழுங்களே. ஒரு மாற்றம் வருட்ட. என்னப்பா இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்கிறீங்களே? இல்ல மனைவியோடு வாழ முடியாதுன்னு சொன்னீங்களே. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அன்றாடம் குடிச்சிட்டு வந்து அடிக்கிற ஒவ்வொரு ஆண் மகனோடும் பெண்கள் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்களா இல்லையா? நடத்திட்டு இருக்காங்களா இல்லைங்களா? அந்த பெண்ணோட நிலைய கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தீங்களா? அதுவும் தெருநாய் அடிக்கிற மாதிரி போட்டு அடிப்பாங்க. ஏங்க தெருநாய் அடிச்சாங்க கூட 4 பேர் வந்து கேட்கறாங்க ப்ளூ கிராஸ்ன்னு. கேட்கறக்கே ஆள் இல்லாம எத்தனை கஷ்டத்தை பெண்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கைதட்டின 2 பெண்களுக்கு நன்றி. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுங்க பெண்கள் மீது. அதுல மேடம் உண்மையை சொல்லுங்க, அந்த 2 பெண்கள் நீங்க கூப்பிட்டு வந்தால் தானே? நடுவர் அவர்களை, நான் கோயம்புத்தூர்ல இருந்து நான் வர்றதே பெருசுங்க. இதுல அவங்களை எங்க நான் கூட்டிட்டு வர்றது? சொல்லுங்க. இல்ல உண்மையை உணர்ந்ததுனால அவங்க கை தட்டுறாங்க. ஒரு சமயம் அவங்க அனுபவிக்கிறவங்களா இருந்திருக்கலாம். எவ்வளவு கஷ்டங்களுங்க இன்னைக்கு பெண்கள் பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணு வேண்டாங்க, தலைவி தலைவலியா அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வந்தா தெரியுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தா தெரியும். 4 கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. முதல் நாளே மெனு போட்டுட்டு படுத்துக்குவாங்க. நாளைக்கு வீட்டுல தாமா இருக்கிற, இதை செய்யு அதை செய்யின்னு சொல்லிட்டு காலையில 10 மணிக்கு தான் வீடே எந்திரிக்கும். ஆனா மற்ற நாள்ல எந்திரிக்கிறத விட ஞாயிற்றுக்கிழமை இன்னும் நேரத்திலேயே நாங்க எந்திரிப்போம். ஏன்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கு. ஒண்ணுக்கு ஊறுறது பிடிக்கு, இன்னொன்னுக்கு துள்றது பிடிக்கு, இன்னொன்னுக்கு நீந்துறது பிடிக்கு, இன்னொன்னுக்கு பறக்கிறது பிடிக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐட்டமா நாங்க செஞ்சு வச்சுக்கிட்டு படுக்கை அறைக்கும் பள்ளி அறைக்கும் வைரமுத்து சொன்ன மாதிரி ரன்களை குவித்து கொண்டிருக்கிறவங்க பெண்கள்ங்க. இந்த பெண்கள் உங்களுக்கு தலைவலியா? இதுல நாங்க டிப்ரெஷன் பண்ணிடுறோமாமா சரவணனுக்கு. பெண்களால் நாங்கள் டிப்ரெஷன் ஆகி கிடக்கிறோம் அப்படின்னு. நீங்க வாழ்க்கைய முதல்ல முழுசா உணர்ந்துக்குங்க. ஒரு சின்ன சின்ன பாராட்டுல தாங்க வாழ்க்கை இருக்குது. அதை நீங்க பாராட்டுறீங்களாங்கிறத எங்களுடைய கேள்வி. ஒண்ணு இல்லைங்க, பழனியோட மனைவி எங்கிட்ட எப்பவுமே வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. இதுல இருந்து இந்த பட்டிமன்றத்தில் நான் ஒண்ணு கத்துக்கு இல்ல மேடம், இந்த பட்டிமன்றத்தில் நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். யாரும் அவங்கவுங்க வீட்டுல பேசுறதே இல்லை. இந்த அம்மா அங்க அடிக்க, அந்த அம்மா அங்க அடிக்க, நடுவர் தான் நான் என்னையவே நான் அடிச்சுக்கிட்டு நான் இருக்க வேண்டியதான். என்னங்க 6 பேரும் 6 கதையா? பழனி வீட்டுக்காரங்க இவருக்கே அடிக்காமது அங்க அடிச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, தீபாவோட வீட்டுக்காரர் அன்னலட்சுமி கிட்ட பேசும்போது ஏன் பழனியோட மனைவி எங்கிட்ட பேசக்கூடாது? அர்த்தமான அவங்க தீபா தான் பாவம் அனாதி, அவங்களே போன் ஆன் பண்ணி அவங்களே பேசிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இந்த சின்ன சின்ன அன்பு தாங்க, சின்ன சின்ன பாராட்டுல தாங்க வாழ்க்கையோட மகிழ்ச்சி இருக்குது. பழனியோட மனைவி எப்பவுமே என்கிட்ட ஒரு குறை சொல்லுவாங்க. அக்கா எவ்வளவு பார்த்து பார்த்து சமைப்பேன் தெரியுமாக்கா, ஒரு வார்த்தையும் கூட அவர் பாராட்டுறதே இல்லைங்க அக்கா. நான் ஒரு நாள் சொன்னேன், ஏன் தம்பி ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்ன முத்து உளுந்தா போயிரு, நல்லாத்தான் இருக்குதுன்னு ஒரு வார்த்தைய சொல்லேன்னு. நான் அன்னைக்கு சொல்லிட்டேன். ரோசம் பழனி போய் அன்னைக்கு அந்த அம்மா அப்படியே சமைச்சு குழம்ப ஊத்துது. ஆஹா குழம்பா இது, அடாடா தேவாமிர்தமா இருக்குது, இந்த குழம்பு செஞ்ச கைக்கு வளையல் போடணும்னா அந்த அம்மா ஓன்னு அழுதுச்சு. அடுத்து ரசம் ஊத்துச்சு. அடாடாடா இது ரசமா, நவரசம், இந்த ரசம் செஞ்ச கைக்கு மோதிரம் போடணும்னு உடனே அந்த அம்மா அழுதுச்சு. பழனி கேட்டா, ஏமா சாந்தக்கா சொல்லுச்சுன்னு தானே நான் பாராட்டுனேன், ஏன் அழுகிறேன்னு. உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உடம்புக்கு எனக்கு சரியில்லைங்களா, பக்கத்து வீட்டுல போய் குழம்பு ரசம் வாங்கிட்டு வந்து வச்ச, நீங்க பக்கத்து வீட்டு கைக்கு. நான் கேட்கிறேன், உங்க மனைவி சமைக்கிற சமையல் உங்களுக்கு தெரியாது? பிள்ளை வளர்ப்பு சரியில்லையா, பிள்ளைகள் வளர்க்கறது இல்லைன்னு 3 பேரும் குற்றச்சாட்டு சொன்னீங்களே. நடுவர் அவர்களே, என் பையன் சின்ன பையன், 1.5 வருஷத்து பையன். உங்களுக்கா? ஐயோ இப்ப இல்ல once upon a time long ago. என்ன தெளிவுபடுத்தல நடுவர் அவர்களே, என் பையனுக்கு 1.5 வயசு இருக்கும் போது அது அப்படியே தத்தி தத்தி நடந்துச்சு. உடனே ஏய் வாடி வாடி வாடினாரு. நான் ஏதோ பாம்பு வள்ளி வந்துடுதே என்னமோ
ஏன்னா பாம்பு வள்ளி வந்து இங்க வந்து குத்த வச்சு உட்கார்ற மனுஷன் பயந்துட்டு என்னடா பாம்பு வள்ளி வந்துடுதோன்னு உருட்டுக்கட்டைய தூக்கிட்டு வர்ற என் பைய தத்தி தத்தி நடக்கிறா. ஏய் இங்க பாருடி தம்பி நடக்கிறா நடக்கிறா. எங்க அப்பனாட்டவன். நான் அவங்க அப்பனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்குறேன். அப்படியே ஒரு காலம் தாங்கி தாங்கி நடக்கிறாரு. சொல்ல முடியுமாங்க? இல்ல உங்க அப்பா இப்படி நடக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? முடியலைங்க. சும்மா கிடைக்கிற பையனை தூக்கி இப்படி உட்கார வைக்கிறது. கிச்சு 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 அது ஆஹான்னு சிரிக்குது. உடனே ஏய் வாடி 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 இங்க பாரு சிரிக்கிறான் பாரு எங்க அம்மா மாதிரி. அவங்க அம்மால நான் கொஞ்சம் கற்பனை பண்றேன். சின்ன கவுண்டர்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுல மனோரமாக்கு மேக்கப் போட்டதே மாமியால பார்த்துதான். சொல்ல முடியுமா? நானு இல்லைங்க உங்க அம்மாளுக்கு எந்த வள்ளுங்க சொல்ல முடியுமா? முடியாதுங்க. வாழ்க்கை பயணம் அனுசரிச்சு போறதுனால ஓடிட்டு இருக்குது. ஒரு நாள் திருவிழா, எல்லா அக்கா தங்கச்சி எல்லாம் வந்தாங்க. வந்தவங்க சும்மா இல்ல, அந்த குழந்தைய தூக்கி அதையும் இதையும் ஊட்டி அது நைட்டு 12 மணிக்கு வயிற்று வலிக்கு அழுகுது. நான் சொன்னேன் ஏங்க கொஞ்சம் அந்த தொட்டலை பிடிச்சு ஆட்டுங்க. இவர் கேட்கிறாரு நான் தொட்டல் ஆட்டுறது மகாராணி என்ன மணியம் பண்ண போறீங்கன்னு. இல்லைங்க நான் போய் மருந்து கலந்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் தொட்டலை ஆட்டுங்க. நான் ஆட்டுனா தம்பி அழுக மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. ஏண்டி என்னைக்கடி உன்ற பரம்பரை வாயை திறந்திருந்துன்னா வாயை மூடி இருக்குது. அழுகிறான் பாரு உங்க ஆத்தா வாய் காலவா மாதிரியே அழுகிறாங்க. நான் கேட்கிறேன் நடந்தா உங்கப்ப, சிரிச்சா உங்க அம்மா, அழுதா மட்டும் எங்க அம்மாடா? எத்தனை தலைவலியை கொடுக்குறீங்க நான் கேட்கிறேன். நள்ளிரவிலே யசோதரையை தவிக்க விட்டு புத்தர் ஞானம் பெற்றார். யாரோ சொன்ன அவச்சொல்லுக்காக சீதையை தீக்குளிக்க வைத்தான் ராமன். இந்திரனுடைய அறைகூவலுக்கு ஏமாந்த கௌசிக முனிவருக்கு தண்டனை இல்லை. அகலிகைக்கு சாபம் நீ கல்லாப்போ என்று. எங்கு பெண்கள் தன்னை விட உயர்ந்து விடுவார்களோ என்று தன்னில் பாதியை சிவபெருமான் கொடுத்தான். நீங்க பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா அத்துணை ஆண்களுடைய உயர்வுக்கும் ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கிறாள். ஆனால் ஒரு பெண்ணினுடைய துயரம், தூக்கம், வருத்தம் அத்தனைக்கும் ஒரு ஆண் காரணமாக இருக்கிறான் என்றால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களுக்கு 2 பிரச்சனை, உங்களுக்கு 10 பிரச்சனை என்றால் எங்களுக்கு 11 பிரச்சனை, உங்களுக்கு 100 பிரச்சனைனா எங்களுக்கு 101 பிரச்சனை, உங்களுக்கு 1000 பிரச்சனைனா எங்களுக்கு 1001 பிரச்சனை. எல்லாத்திலையுமே ஒவ்வொரு பிரச்சனை எக்ஸ்ட்ரா வருதுன்னா அந்த எக்ஸ்ட்ராவே தலைவன் தான் என்று சொல்லி வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த குரூப்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆம்பளை நாசாவுக்கு போனதா சொன்னீங்க, ஆம்பளை நாசாவுக்கு போறது நாசமா போறது உங்கள்கிட்ட தான் சொல்லி இவங்க ஒரு பாயிண்ட். அவங்க யாரும் சொல்லலை, நான் சொல்லிக்கிறேன். ஆனால் சார் மேடம் அம்மா கடைசியாக பேசும்போலாம் சொன்னாங்க, பெண்கள் வந்து மனித இனத்தில் மட்டுமில்லை உயிரினத்தில் விலங்குகள்கிட்ட கூட பாருங்களேன் சார், ஒரு கோழி எந்த அளவுக்கு உயரமாக பறக்கும் பார்த்துருக்கீங்களா? அதிகபட்சம் ஒரு 4 அடி பறக்கும் சார். எந்த சூழல் அது ரொம்ப உயரம் பறக்கும் தெரியுமா சார்? தான் குஞ்சை ஒரு பருந்தோ ஒரு காகமோ தூக்கும் போது காகம் உயரத்துக்கு தென்னை பண்ணை மர உயரத்துக்கு ஒரு கோழி பறக்கும் சார். அப்போ 6 அறிவு சீவராசியில் மட்டும் பெண்கள் ரொம்ப வலிமையானவர்கள், அன்பானவர்கள் கிடையாது. 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு சீவராசியில் கூட அந்த தூக்குனாங்குருவி கூடு கட்டுற கூட பாருங்களேன், அழகான நரம்பு எடுத்து தண்ணி புகாத நரம்பை வச்சு அது நனைஞ்சிற அளவுக்கு. இன்னொன்று, அந்த தூக்குனாங்குருவி கூடு பாருங்க தென்னங்கீட்டினுடைய கடைசி பகுதியில் இருக்கும். ஏன்னா பாம்பும் விஷப்பூச்சியில் போய் முட்டையவோ குஞ்சவோ கொண்டுறக்கூடாதுக்கு அடி. ஏன்னா முனிப்பு இதுக்கு பாம்பால் வர முடியாது. எவ்வளவு சிந்திச்சிருக்கு பாருங்க தான் குழந்தையை பாதுகாக்கிறது. அதே போல் எத்தனை இடத்துல பார்க்குறேன் தெரியுமா, சரிக்கு சமமாக பாம்போட சண்டை விடும் தன் நாய்க்குட்டியை தூக்க வந்தது. பொதுவாகவே அன்பு என்பது ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான் அப்படி என்பது நிரம்ப கருத்து. அதாவது கருத்தரிப்பது மட்டும் குழந்தை இல்லை, கருத்தறிந்து நடப்பதும் குழந்தைகள். அந்த குழந்தைய அழகா பார்த்துக்கிறது நம்ம ஒரு நாள் 2 நாள் வீட்டில் பார்ப்போமா சார்? முடியவே முடியாது. நான்லாம் தினமும் போயிடுறேன். ஆனால் வீட்டில் கவனம், ஒரு பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லை சார், அதே போல் ஆண்களை குறை சொல்லிட முடியாது சார். எல்லாம் பெண்களுக்கே சொல்கிறீங்களா, ஆண்கள் இல்லையா? இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து பாருங்கள், குளிர் காலத்தில் டிசம்பர் மாதத்தில் 3 மணிக்கு நான் சில நேரம் வந்து இறங்குவேன்.
அவ்வளவு அப்படி போர்வை பொத்திக்கிட்டு நட்டிங்கிட்டு 3 மணிக்கு முழிச்சுக்கிட்டு இருப்பார் சார். ஆட்டோ வேணுமாண்ணே? இல்லைண்ணே. எவ்வளோண்ணே? 200. சரி பரவாயில்ல, 150 கூட தானே. ஏன் தெரியுமா? குழந்தைக்கு பீஸ் கட்டணும் காலேஜ். அவனுடைய எண்ணம் பூரா அவன் தூக்கம் அது கிடையாது. 3000 ரூபாய் எப்படியாவது சம்பாரிச்சுன்றதுக்காக என்னது வேணாலும் பரவாயில்ல. ஏன்னா குழந்தைய வெளியே நிற்க வைப்பா, நாளைக்கு பீஸ் கட்டி என்னை வெளியே நிற்க வச்சிருவாங்கப்பான்னு அந்த நினப்பு ஒரு தந்தை எவ்வளோ உருக்கும்ன்றது தாயை விட தந்தைக்கு தான் சரி. இவங்க ஒரே வாரத்தில் எப்படியாவது ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் அவன் பாருங்க, மனைவி கட்டிலில் படுத்திருப்பான், குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும், இவன் தரையில் படுத்து கொண்டு தூங்க மாட்டான் சார். ஒவ்வொன்று இஎம்ஐ கட்டணுமே, லோன் கட்டணுமே அப்படின்னு சொல்லி இந்த மெழுகுவர்த்தி தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம், அழகான வெளிச்சம் தெரியும். மெழுகுவர்த்தி பக்கத்தில் போய் பாருங்க, மெழுகுவர்த்திக்கில் ஒரு சின்ன இருட்டு இருக்கும். அது மாதிரி இந்த தந்தையானவர் எல்லார் முகத்தில் மகிழ்ச்சியை கொடுத்துட்டு துன்பத்தை கஷ்டத்தை அவர் வாங்கி கொள்வார். அதுதான் ஒரு தந்தை. யோசிச்சு பாருங்க, அப்படி கடைக்குள்ள போகும்போதே பயத்தோடே போவார். ஜவுளி கடைக்குள்ள போகும்போது பயத்தோடு எந்த ட்ரெஸ்ஸு கேட்டுற போறானோ, டாடி இது சூப்பராக இருக்குன்னு சொன்னேன்னா முதல்ல போய் தந்தை வந்து அந்த டேக்கத்தை எடுத்து பார்ப்பார், விலைப்பட்டியல் போட்டிருக்க எடுத்து பார்ப்பார். இது உனக்கு நல்லா இருக்காதுரா. அப்போ அந்த நேரம் ஒரு தந்தையினுடைய வழி யாருக்கா தெரியுமா சார்? அவருக்கு மட்டும் தான் சார். ஐயோ பையன் கேட்ட ட்ரெஸ்ஸை நம்மளால் வாங்கி தர முடியும். அப்போ தான் அப்படி வர்றாரு, சாப்பிடன்னு வர்றாரு ஒரு ஹோட்டலுக்குள்ள. ஒரு ஆள் ஹோட்டல்கிட்ட வந்து பையன் தடவிக்கிட்டே வர்றார். ஐயா சாப்பாடு எவ்வளவு? பையன் பார்த்துட்டே அந்த ஹோட்டல்காரன் பாருங்க, இவருடைய வறிய முகத்தை பார்த்துட்டு, எளிய முகத்தை, கஷ்டத்தை பார்த்துட்டு, அந்த ஹோட்டல் எல்லாரும் கொடுத்த சாப்பாடு விலையை விட பாதி விலையை சொன்னார். 30 ரூபா தான் அப்படின்னார். இவருக்கு மகிழ்ச்சி. இந்த இடத்துல தான் அன்றைய ஒரு நாளுக்கான மனிதன் விருதை அந்த ஹோட்டல் முதலாளி பெற்றார். எல்லா ஆண்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் இது வரைக்கும், அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க பார்த்தீங்களா. ஆனால் பெண்களையும் லேசாக சொல்லிட முடியாது சார். பெண்களுக்கும் நிரம்ப 2 பேரும் ஈவனாக இருந்தால் கூட எந்த இடத்துல ஜெயிப்பாங்க. தலைவன் தலைவின்னு சும்மா சொல்ல, ஏதாவது சில இடங்களில் ஜெயிச்சிருவாங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்கான், அம்மா இறந்துட்டாங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்கான், அம்மா இறந்துட்டாங்க. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுன்னு தெரியல. அழுகாப்பா அழுகாப்பா அழுகாதப்பான்னு. அம்மா நீ வரமாட்டாங்கப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு பசிக்குன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், உடனே எந்திரிச்சு எனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வருவாங்க. இதை குழந்தை வந்து தந்தையை வச்சு இந்த கதையை சொல்ல முடியாது. பாருங்க, பிரசவ வழி சொல்கிறோம், அதுக்கு பேரே பிரசவம். சவத்திலிருந்து பிறந்தவள், பிறந்து சவமானவள், அதனால் அதுக்கு பேரே பிரசவம்ன்றோம். கோபத்தில் மனைவியை திட்டுற ஆண்களிடம் குழந்தை பிறக்கும்போது மனைவியோட அந்த பிரசவம் பிறக்கிற இடத்துல, குழந்தை பிறக்கிற இடத்துல அந்த ரூமில் கணவனை நிற்க வைங்கள். அவள் அழுது துடிச்சு கதறி, அதுக்கு எத்தனை டெசிபிள் அளவு சொல்லுவாங்க. அந்த அழுகை வந்து அன்லிமிட்டெட் வலியை தாண்டி தான் அந்த 1000 தேள் கொட்டும் போது ஒரு ஆளுக்கு என்ன வலி ஏற்படுமோ அந்த வலி தான் பிரசவத்தின் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற வலி. அதை கணவன் அருகில் இருந்து அந்த வலியை கேட்டு அவள் துடிக்கிறத பார்த்தா ஜென்மத்துக்கும் அவளை திட்ட மாட்டான், கோவப்பட மாட்டான், அடிக்க மாட்டான்னு ஒரு பொருள் உண்டு. அதனால் யாரோட இடத்தையும் யாரால் நிரப்பிட முடியும், ஆனால் பெண்களோட இடத்தை யாரால் நிரப்ப முடியாது. பிடித்ததை வாங்கி கொடுத்தால் மனைவி சந்தோஷப்படுவாள். ஆனால் அம்மாட்ட உனக்கு என்னம்மா வேணும்னு சொன்னாலே அம்மா சந்தோஷப்படும், வேற எதுவுமே வேணும். அப்படி ஒரு பெண்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா பாத்திரத்தையும் யாராலும் தாங்க முடியும். தாய் அதை இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது என்பதுதான் தாயை படைச்சாடுவாங்க. பெண்மைக்கு பொதுவாகவே ஆண்களுக்கு வீரம், பெண்களுக்கு ஈரம். வீடு வந்து மண் மீது கட்டப்படுவதில் அது பெண் மீது கட்டப்படுகிற வார்த்தையில் எதுக்காக சொன்னாங்கன்னா, அவளை பொறுமையின் பொக்கிஷம், பொறுமையின் ஊற்று, எவ்வளவு சொல்லலாம் தகும். அதனால் வீட்டிற்கு பணத்தை கொடுப்பவர் தலைவன், வீட்டிற்கு நல்ல மனத்தை தருவல் தலைவி. தலைவனும் தலைவியும் சேர்ந்தால்தான் அந்த இல்லறம் இனிக்கும், சுகமாக இருக்கும். அந்த வகையில் தலைவன் எவ்வளவோ விஷயங்களை, எல்லையை காக்க ஆண்கள் என்றால் பிள்ளையை காக்க பெண்கள், அவங்களால தான் முடியும். அவங்க தான் எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் அன்னை வளர்ப்பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி இந்த எதிர்கால சமுதாயத்தை நல்ல குழந்தை உருவாக்குவதற்கும் நல்ல ஒரு பொறுப்புணர்வோடு இருப்பதற்கும் ஆண்களை விட ஒருபடி மேலே நிற்பது தலைவனை விட தலைவிதான் என்று சொல்லி இந்த பிகை நூட்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லி, மதுரை மக்களுக்கும் நன்றி சொல்லி உங்கள் அத்தனை பேரிடம் அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
பிஹாண்டோட்ஸ் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்கத்துக்கு சிறந்த விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். Powered by PSNA College of Engineering and Technology திண்டுக்கல். Building the future. மஹன்யாஸ் மகளிர் மனதில் மஹன்யாஸ். 60 ஆண்டு பாரம்பரியம். செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ் மதுரை. பெஸ்ட் மணி கோல்ட் பிரசன்ஸ் பிஹாண்டோட்ஸ் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். Powered by PSNA College of Engineering and Technology திண்டுக்கல். மஹன்யாஸ் செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்.